பன்னீர் ஸ்டஃப்ட் பராட்டாஸ். இது செய்கிறதுக்கு துருவின பன்னீர் 2 கப், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஆம்ச்சூர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கசூரி மேத்தி, ஓமம், மஞ்சள் தூள், உப்பு, கோதுமை மாவு, தண்ணி, எண்ணெய் தேவையான அளவு. கோதுமை மாவை சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு பவுலில் துருவின பன்னீரை சேர்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கசூரி மேத்தி, உப்பு, ஓமம், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனில் கலந்துக்கணும். இதை குக் பண்ண வேண்டியதில்லை, நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் மாவு ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு சின்ன பூரி சைஸில் திரட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சிடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் நடுவில் வைங்க. நல்லா ஸ்டஃபிங் வச்சால் தான் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். திருப்பி கொஞ்சம் மாவு தொட்டுட்டு நல்லா தின்னா தேய்ச்சிட்டு சூடான தவாவில் 2 சைடும் செவக்கிற அளவுக்கு போட்டு எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாதிரி பராட்டாஸை போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பன்னீர் வெளியில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிருங்க. இந்த பன்னீர் பராட்டாஸை சும்மாவே தயிர் ஊறுகாயோடு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷோடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ராஜ்மாவோடு இதை சர்வ் பண்ணுறேன். ராஜ்மாவோட ரெசிபி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு எடுக்கணும். சுவையான பன்னீர் பராட்டாஸ் ரெடி. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.